This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ்னா என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கப் அண்ட் ஹேண்டில் சார்ட் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கப் அண்ட் ஹேண்டில் சார்ட் பேட்டர்னா என்ன, அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கப் அண்ட் ஹேண்டில் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ங்கிறது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம பை ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். டைம் ஃப்ரேம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக, உதாரணத்துக்கு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோ இல்லை வீக்லி டைம் ஃப்ரேமோ யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ட்ரேட்ஸும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் லைக் 5 minutes ஆர் 15 minutes யூஸ் பண்ணுறதுனால இன்ட்ராடே ஆர் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட்ஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு பாட்டம் லெவலில் ஒரு கப் ஷேப்பில் இருக்கும், கப் ஷேப்பில் ரவுண்டட் பாட்டம் மாதிரி ஒரு கப் ஷேப்பில் இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு சேனல் கிரியேட் ஆகும். இந்த சேனல் பார்க்குறதுக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பேட்டர்னை நம்ம கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த கப் அண்ட் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் 2 விதமான என்ட்ரி மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த சேனல் பிரேக் ஆகும்போது நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி மெத்தடாலஜி வந்து பார்த்தோம்னா அக்ரெசிவ் என்ட்ரி மெத்தடாலஜி. பட் இந்த கப் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போது எடுக்கக்கூடிய மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் என்ட்ரி மெத்தடாலஜி. ஸோ இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் இதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இங்கே நம்ம வந்து கப் அண்ட் ஹேண்டில் சார்ட் பேட்டர்னா என்ன, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவாக ஒரு என்ட்ரி நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கப் அண்ட் ஹேண்டில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் லுக் லைக் அ கப். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு கப்பு மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து அடுத்தது ஃப்ரேம் ஆகக்கூடிய சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் ஒரு ஹேண்டில் மாதிரி கிரியேட் ஆகும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ ஆல் டுகெதர் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். இந்த ஹையர் லெவலில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒன்று இருக்கும். இந்த ஹையர் லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ்னால தான் ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த பாட்டம் லெவல் வரைக்கும் வந்திருக்கு. இங்கே கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இருக்கணும். இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் திரும்ப புல் பேக் எடுத்து, சப்போர்ட்டை வந்து க்ரீன் கலரில் டேப் பண்ணிக்கிறேன். சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் திரும்ப புல் பேக் எடுத்து ஹையர் லெவல் வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரியான ஒரு அமைப்பு, திரும்பவும் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல்லிங் ப்ரெஷர் கம்மியாகி ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி ப்ரைஸ் போயிட்டுருக்கும். எங்கேயுமே இன் பிட்வீனில் மைனர் சப்போர்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மைனர் சப்போர்ட்டை ஃபாலோ பண்ணி தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். இங்கே வந்து 2 விதமான என்ட்ரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த 2 விதமான என்ட்ரி ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் ஆகுதோ அங்கே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுக்கும்போது இந்த லெவல் திரும்ப சப்போர்ட் ஆக்ட் ஆகிரும். இங்கேருந்து டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் என்ட்ரி மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். பிரேக் ஆனதுக்கப்புறமா என்ட்ரி எடுத்துக்கணும். ப்ரீவியஸாக இங்கே இருக்கக்கூடிய மேஜர் லோவோட சப்போர்ட் கீழே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். மேக்ஸிமம் டார்கெட்டுங்கிறது 1:1 இருக்கும். அதுக்கு மேலே ட்ரையல் பண்ணும்போது 1:1.25, 1:1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து ரெகுலராக ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி. இதில் அக்ரெசிவ் என்ட்ரி டெக்னிக்ஸும் இருக்குது. அக்ரெசிவ் என்ட்ரி டெக்னிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம், சார்ட்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது NMDC சார்ட்டில் இருக்கிற வீக்லி டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் இருந்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கிறது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஒரு பர்டிகுலர் லெவல், இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலில் இருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குது நமக்கு தெரியும் தானே? ஸோ இது வந்து கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர்லி ஒரு கப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆர்க் டூல் ரொம்ப கிளியராக பார்த்தோம்னா தெரியும், ஒரு கப் வந்து கிரியேட் ஆகிருக்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தெரியுதுங்களா? ஒரு கப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஹேண்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இங்கே தான் இருக்குது. நான் சொன்னேன்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல்லிங் ப்ரெஷர் கம்மியாகி ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மாதிரியான ஒரு சேனல் மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னல. ஸோ அது இதுதான். இங்கே வந்து திரும்பவும் டிஸ்ஜாயின் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் சேனல்ஸாக வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த சேனல்ஸாக பார்த்தோம்னாலும் நமக்கு தெரியும். ஸோ இங்கே அக்ரெசிவ் என்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகுமோ அப்போ எடுக்கிறது அக்ரெசிவ் என்ட்ரி. ஸோ அக்ரெசிவ் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹை ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும், ஆனால் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ இருக்கும், ஆனால் ப்ராபபிலிட்டிங்கிறது கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாலே ஒரு பேரலல் சேனல் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேரலல் சேனல் போட்டிருக்கேன். ரைட், ஒரு பேரலல் சேனல் போட்டிருக்கேன். இந்த பேரலல் சேனல் எப்போ பிரேக் ஆகுதோ, இந்த பேரலல் சேனல் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ எடுக்கக்கூடியது தான் இந்த அக்ரெசிவ் என்ட்ரி. அக்ரெசிவ் என்ட்ரிக்கு லோ ப்ராபபிலிட்டி தான், ஆனால் ஹை ஆர்ஆர் கிடைக்கும், ஹை ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும். இப்போ இங்கே எடுத்துக்கோங்க, வழக்கமாக அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே, அதாவது ப்ரீவியஸாக கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஸ்விங் லோக்கு கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு நம்மளோட ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். அக்ரெசிவ் என்ட்ரிக்கு வந்து டார்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் எடுத்தாலே 1:2 1:3 அக்ரெசிவ் என்ட்ரிக்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பிரேக் அவுட் அப்படின்ற கான்செப்ட் அக்ரெசிவ் என்ட்ரியில் பார்க்கும்போது டெய்லியில் பிரேக் அவுட் ஆயிருந்தாலே அது வந்து பொட்டன்ஷியல் பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டெய்லியிலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. கூடவே இது கூட வால்யூமும் நம்ம எடுத்துக்கலாம். வால்யூமும் ஒரு கான்ஃபிடன்ஸஸாக எடுத்துக்கலாம். வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 6.5 மில்லியன் இருக்குது, நெக்ஸ்ட் கேண்டில் 23 மில்லியன் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் வால்யூம் அதிகமாக பில்டப் ஆயிருக்கு. வால்யூம் பில்டப் பார்க்குறனால இங்கேருந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த நெக்ஸ்ட் டேயோட ஹையில் வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கலாம். 1:2 1:3 வரைக்கும் ஆர்ஆர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஸ்விங் லோ இருக்குல்ல, இங்கே ஸ்விங் லோ இருக்குது, மேஜர் ஸ்விங் லோ, இந்த சேனலில் கிரியேட் ஆகிருக்கக்கூடிய மேஜர் ஸ்விங் லோக்கு கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். 1:2 1:3 ஆர்ஆருக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இந்த செட்டப்புங்கிறது இட்ஸ் எ வெரி லோ ப்ராபபிலிட்டி செட்டப் தான், ரொம்ப கம்மியான ப்ராபபிலிட்டி செட்டப் தான். இதே இது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் எடுத்தோம்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணோம், வீக்லி டைம் ஃப்ரேமில் ஐடென்டிஃபை பண்ணோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா வீக்லியில் இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இது ட்ரெடிஷ்னல் என்ட்ரி மெத்தடாலஜி. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வரும். அதாவது மேஜர் ஸ்விங் லோ வரைக்கும் நமக்கு வரும், அதாவது இந்த கப்போட ஸ்விங் லோ வரைக்கும் வரும். ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது மேக்ஸிமம் 1:1 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது அதிகபட்சமாக 1:1 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். ட்ரையலிங்கிறது உங்களுக்கு தெரியும், 1:1.5 1:2 இந்த மாதிரி ட்ரையல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அட் ப்ரெசன்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 46% கொடுத்துருக்கு. பட் ஆனால் நமக்கு 46.6% வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இங்கே டார்கெட் அச்சீவ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 37% தான் கொடுத்துருக்கு. ஸோ இது நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரி மெக்கானிசம் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா, அக்ரெசிவ் என்ட்ரி டெக்னிக்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா இங்கே வரைக்கும் நம்மளோட என்ட்ரி இருந்திருக்கும், இங்கே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்லி இப்போ வரைக்கும் ஆர்ஆர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போயிட்டோம்னா 1:7 1:8 வரைக்கும் கிடச்சிருக்கும். மோர் தேன் 75% கிடச்சிருக்கும். ஆனால் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே சிஸ்டம் நம்ம வந்து இன்ட்ராடேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேயில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப ரேர் தான். யூஸ்வலி இது கமாடிட்டி அண்ட் கரன்சிஸில் இந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். கரன்சிஸை விட கமாடிட்டிஸில் இந்த பேட்டர்ன் வந்து அதிகமாக பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, நேச்சுரல் கேஸ் எடுத்து இன்னும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போது ரைட், ஹை லெவல், ரைட்.
ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லேயே போய்க்கலாம். கிளியர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் 15th of this month, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து இது வந்து கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ், கரெக்டுங்களா? இங்கே ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த லெவல் வந்து கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நான் ஸ்பாட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸை நான் ஸ்பாட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து கிளியர்லி ப்ரைஸ் மேக்ஸை ஒரு கப் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமாவும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் கிரியேட்டடை ஒரு சேனல் மாதிரியான ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? ஒரு சேனல் மாதிரியான ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற இடத்த இங்கே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் தான், இங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ்லி இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் பிகர் டைம் ஃப்ரேம் 75 மினிட்ஸ் ஆர் 125 மினிட்ஸில் போகும்போது இன்னும் ஈஸியாக நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருந்து எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாவில் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய்க்கிறோம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 15th of this month, go to right. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் இருந்து இங்கே வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு கப் மாதிரியான அமைப்பு மேக் பண்ணியிருக்கு. மேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே அக்ரெசிவ் என்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரேடிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய மெத்தடாலஜிங்கிறது அக்ரெசிவ் என்ட்ரி. ஏன்னா அதான் ஹை ஆர்ஆர் இருக்கும். ஹை ஆர்ஆர் மட்டும் இல்லை, ரிஸ்க் நமக்கு ரொம்ப சின்ன ரிஸ்க்காக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இங்கே ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2.5 பாயிண்ட்ஸ் தான் வருது. ஸோ இங்கே ரிவார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வரைக்கும் ரிவார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வெயிட் அ மொமெண்ட், இந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே 1:3 இருக்குது. ஐ ஜஸ்ட் டேக் இட் அஸ் 1:7 வரைக்கும் எடுத்துக்கிறேன், ஆர் 1:5 வரைக்கும் எடுத்துக்கிறேன். 1:6 இருக்குது. 1:6 டார்கெட் நமக்கு கொடுக்குதான்னு பார்க்குறோம். ஆர்எல்ஸ் வந்து ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ரைட். ஸோ இது வரைக்கும் நம்மளோட டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்மளே பார்த்துக்கலாம். கொஞ்சம் பிகர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா கேண்டில்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்லி 6.96%. ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 5.6 வரைக்குமான ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ கிடச்சிருக்கு. இதே இது அக்ரெசிவ் என்ட்ரி டெக்னிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவல் மேலே அது பிரேக் அவுட் பண்ணணும். இந்த லெவல் மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது சைமல்டேனியஸ்லி வால்யூமும் பில்டப் ஆகணும். ஸோ இங்கே பிரேக் அவுட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஏ பொட்டன்ஷியல் பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டோட ஹையில் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இதே விஷயத்தை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட ஆர் டு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 2.95 வரைக்கும் தான் நமக்கு தருது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் அக்ரெசிவ் என்ட்ரி டெக்னிக்ஸுக்கும் ட்ரெடிஷ்னல் என்ட்ரி மெத்தடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுங்கிறது தான். அக்ரெசிவ் என்ட்ரி டெக்னிக்கில் அதிகமான ஆர்ஆர் கிடைக்கும், ஆனால் ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ். மார்க்கெட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது வெரி லெஸ். ஆனால் கன்சர்வேட்டிவாக நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், ரிஸ்க் டு ரிவார்டுங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் கப் அண்ட் ஹேண்டில் சார்ட் பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறது பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.